ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெறும் தலையில் எண்ணெய் தேய்க்கும் அரச உற்சவம் கண்டியில். கொலன்னாவு ரஜமா வியாரையில் இடம்பெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய கலந்து கொண்டார். மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும். ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் நாட்டுக்கு ஏற்படும் ஆபத்து குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. பண்டிகை காலத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பதிவாகிய விபத்துக்கள். உள்நாட்டுச் செய்திகள். சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக இடம்பெறும் தலையில் எண்ணெய் தேய்க்கும் அரச உற்சவம் இன்று காலை இடம்பெற்றது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் ஸ்ரீ மகாநாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை 9:04 சுபநேரத்தில் ஆரம்பமானது. குறித்த நிகழ்வானது சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது. இம்முறை தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய அரச நிகழ்வை ஊடக அமைச்சு மற்றும் ஆயுர்வேத திணைக்களம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவித்தார். අලුත් අවුරුද්ද අලුතෙන්ම පටන් ගත්තා වගේ හැඟීමක් මේ රටේ පොදු ජනතාවට පවතින බව අපට දැනෙනවා. ඇත්තටම ජනතාව නිදහසේ තමන්ගේ චාරිත්‍රාවාරිත ඉටු කරා. මට දැනගන්න ලැබුණ හැටියට මේ නාථ දේවාල පරිශ්‍රයේ රාජ්‍ය උත්සවය පැවැත්වපු දෙවෙනි හෝ තුන්වෙනි අවස්ථාව හෙළ රජ දවස පැවතිලා තිබෙනවා. නමුත් මෑත කාලේ කීප අවස්ථාවක් තමයි පැවතිලා තිබෙන්නේ. ඉස්තල් ගෑමේ චාරිත්‍රය කියලා කියන්නේ මේ රටේ ජනතාවගේ නිරෝගී සම්පත්තියත් එක්ක බැඳිච්ච උත්සවයක්. ඒකට රාජ්‍ය අනුග්‍රහයෙන් මේ ඉතාම විශිෂ්ට අන්දමින් මේ කටයුතු සංවිධානය කළා. අපේ මල්වතු වස්කිරි උභය පාර්ශ්වයේ අනුනායක ස්වාමීන් වහන්සේලාගේ මූලිකත්වයෙන් අද මේ කටයුතු සිදු කළා. ලංකාවාසී ජනතාවට සිංහල දෙමළ ජනතාව ප්‍රමුඛ සියලුම ජනතාවටත් මේ ලැබුවා වූ අලුත් අවුරුද්දේ නිරෝගී සම්පන්නිය ප්‍රාර්ථනා කරනවා මේ කටයුතු එක්ක. கொலன்னாவு பண்டைய ரஜமா வியாரையில் இன்று நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய பங்கேற்றார். ஆசீர்வாத பிரித் பாராயண நிகழ்வை தொடர்ந்து காலை 9:04 சுபநேரத்தில் விஹாரையின் தலைமை விஹாராதிபதி சங்கைக்குரிய கொலன்னாவு தம்மிக தேரரின் தலைமையில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்தார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு எமது நாட்டின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது எமது குடும்பத்தை மையமாக கொண்டு எமது பாரம்பரியங்கள் மற்றும் உறவினர்களை நினைவில் கொண்டு கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மகா சங்கத்தினர் உட்பட இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர, கொலன்னாவு பிரதேச செயலாளர் பிரியநாத் பெரேரா, நகரசபை செயலாளர் நெலும் குமாரி கமகே மற்றும் பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு இணைவாக நாட்டில் பல பிரதேசங்களில் தலையில் எண்ணெய் தேய்க்கும் உற்சவம் இடம்பெற்றது.
மக்கள் விடுதலை முன்னணி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அச்சுறுத்தல்களை விடுத்து வருகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்க நிதி இல்லாமல் உகந்த சேவையை பெற்று தருவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பொத்துவில் தேர்தல் தொகுதி லாஹூகல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். எதையும் சரியாக செய்ய தெரியாது, பொய்யும் ஏமாற்றம் மட்டுமே தொடர்ந்து வருகிறது. அரசாங்கமும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமின்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும். எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்களின் வாக்கு பலத்தால் வெற்றி பெற செய்யுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ජනතා විමුක්ති පෙරමුණේ සභාවක් නිර්මාණය නොවුනොත් ප්‍රතිපාදන දෙන්නේ නැහැ. ඇත්ත වශයෙන්ම ජනාධිපතිවරයෙකුට කියන්න වටින කතාවක් නේ. මොකද ජනාධිපතිවරයාගේ වගකීම රටේ සමස්ත සියලුම ජනතාවට සේවය කිරීම. වේදිකාවේ කියපු දේ නෙවෙයි ක්‍රියාත්මක කරන්න. මේක අදක්ෂ රජයක්, හැකියාවක් නොමැති රජයක්. ජනතා ප්‍රශ්නවලට උත්තර සපයන්නට බැරි රජයක්. මෙයා හිතනවා බොරුවෙන් මුසාවෙන් තව දුරටත් මේ දේශපාලන මැතිවරණ ජයග්‍රහණ ලබා ගන්නට පුළුවන් කියලා. අපි කියන්න කැමති ආණ්ඩුවට තව දුරටත් රටේ ජනතාව ඇන්දෙන්නේ නැහැ. ஜனாதிபதி அலுவலக ஊழியர்கள் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு புதிய வருடத்திற்கான பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதி பணிக்குழாமிற்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார். பின்னர் ஜனாதிபதி பணியாளர்களிடையே உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க நாட்டில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் புதிய நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதியின் திட்டத்தை வலுப்படுத்த இந்த ஆண்டு அரச சேவையில் உள்ள அனைவரும் புதிய ஆற்றலுடனும் உறுதியுடனும் செயற்படுவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அரச சேவையில் முன்மாதிரியான நிறுவனமாக மாறுவதன் மூலம் புதிய மனப்பாங்குகளை வளர்த்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்படும் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் ஊழியர்களுக்கு அழைப்பு விடுத்ததுடன் இதுவரை அவர்கள் செய்த அர்ப்பணிப்புக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தேநீர் விருந்திலும் ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான கபில ஜனக பண்டார, ரொஷான் கமகே ஆகியோரும் ஜனாதிபதி அலுவலக ஊழியர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் தொழில் வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நானோயாவிலிருந்து எல்ல வரையிலும் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்சோ ரயில் சேவையின் ஊடாக 2.1 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் கொழும்பை வந்தடைவதற்காக நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்தார். இதேவேளை புனித தலதா மாளிகை யாத்திரையை முன்னிட்டு நாளை மறுதினம் முதல் கொழும்பிலிருந்து கண்டிக்கு தினமும் 8 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஸ்ரீ தலதா மாளிகை புனித தாது கண்காட்சியை பார்வையிட வரும் பக்தர்களுக்கான விசேட புகையிரத சேவையை புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி புகையிரத சேவை வெளியிட்டுள்ள அட்டவணை வருமாறு: காலை 5 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு விசேட கடுகதி புகையிரதமும், காலை 9 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு மற்றொரு விசேட புகையிரதமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அதேபோன்று 18ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை காலை 9:10க்கு கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை விசேட கடுகதி புகையிரதமும், அதேபோன்று நண்பகல் 1:50க்கு கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு மற்றுமொரு விசேட கடுகதி புகையிரதத்தையும் பாவனையில் ஈடுபடுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று கண்டியிலிருந்து புல்காவல சந்தி வரை காலை 4 மணிக்கு விசேட கடுகதி புகையிரதமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அதேபோன்று புல்காவல சந்தியிலிருந்து கண்டி வரை காலை 8:45க்கு விசேட கடுகதி புகையிரதமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அதேபோன்று கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு காலை 2:20க்கு மெதுவாக செல்லும் புகையிரதமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அதேபோன்று இம்மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி வரை மெதுவாக செல்லும் மற்றொரு புகையிரதம் காலை 5:27க்கு கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. கம்பஹா நகரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் சிறிய லாரியொன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் சிறிய லாரியில் பயணித்த 2 பேர் வாகனத்தில் இருந்து இறங்கி அருகிலுள்ள கடைக்கு ஓடியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் அவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் லாரிக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கம்பஹா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதே நேரம் வாக்காளர் அட்டைகளை ஏப்ரல் 20ஆம் தேதி விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தபால் மா அதிபர் ருவன் சத்குமார மேலும் கருத்து தெரிவிக்கையில், வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளன. மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகளை வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அதை செய்ய 29ஆம் தேதி வரை நமக்கு அவகாசம் உள்ளது. இதற்கிடையில் ஏப்ரல் 20ஆம் தேதி விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம். ஏனெனில் இவை முக்கியமான ஆவணங்கள். அவை கையொப்பமிடப்பட்டு வீட்டிலுள்ள ஒவ்வொருவரிடமும் ஒப்படைக்கப்பட வேண்டும். பின்னர் வீட்டிலுள்ள ஒருவர் அவர்களை கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும். 20ஆம் தேதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க முடியாது. அதன் பின் அருகிலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் 70% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்தார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 168 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 132 முறைப்பாடுகளும், தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 36 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 18 வேட்பாளர்களும் 61 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துக்கள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் 412 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் இந்திக ஜாகொட தெரிவித்துள்ளார். 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் குறித்த 412 பேரும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டாக்டர் இந்திக ஜாகொட தெரிவித்துள்ளார். இந்த விபத்துக்களில் பெரும்பாலானவை வீடுகளில் இடம்பெற்ற விபத்துக்கள் என்று சுட்டிக்காட்டிய டாக்டர் இந்திக ஜாகொட இது தொடர்பாக 110 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வீதி விபத்துக்கள் காரணமாக 94 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த 412 பேரில் சுமார் 80 பேருக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த ஆண்டு நாம் காணும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் பட்டாசு விபத்துக்கள் காரணமாக அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. உண்மையில் 2 நாட்களில் 2 நோயாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 நிலையும் கவலைக்கிடமாக இல்லை. இது ஒரு சிறந்த சூழ்நிலை. மேலும் நாம் கவனமாக இருந்தால் விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது.
வாழைத்தோட்டம் வீர்சாய்வு வீதியில் உள்ள ஒரு வீட்டின் 2வது மாடியில் இருந்து கீழே குதித்து சிறுவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த சிறுவன் கடந்த 13ஆம் திகதி தனது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் மற்ற 2 சிறுவர்களுடன் ஒரு கடைக்கு சென்றிருந்தான். அங்கு அந்த கடைக்கு அருகில் அமைந்துள்ள 3 மாடி வீட்டின் வாயிலை தட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை அறிந்த அந்த வீட்டிலிருந்த இளைஞன் சிறுவனை வீட்டிற்குள் அழைத்து சென்று பயமுறுத்துவதற்காக கதவை பூட்டி பின்னர் குளியலறைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் குழந்தை வீட்டின் 3வது மாடிக்கு சென்று அருகில் இருந்த வீட்டின் கூரையில் குதித்து பின்னர் வீதிக்கு குதித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 10 அடி உயரத்தில் இருந்து வீதிக்கு குதித்த சிறுவன் பலத்த காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறுவன் சிகிச்சைக்காக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்ட 59 வயதுடைய நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் குழந்தையை வீட்டிற்குள் சுமந்து சென்ற இளைஞன் தனது தந்தையின் தண்டனையால் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் குறித்த இளைஞனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கல சக்தியை பயன்படுத்துவோருக்கு இலங்கை மின்சார சபை விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. அதற்கமைய கடந்த ஏப்ரல் 13ஆம் திகதி தொடக்கம் ஏப்ரல் 21ஆம் திகதி வரை நாளாந்தம் பிற்பகல் 3 மணி வரை தேசிய மின்கட்டமைப்பில் இருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை துண்டிக்குமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் மின்சார தேவை குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு மிகவும் மாறுபடும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பு தேசிய அமைப்பில் அசாதாரண அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அமைப்பின் செயலற்ற தன்மை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் ஏற்படும் மிகச்சிறிய ஏற்ற இறக்கங்கள் கூட பகுதியளவிலான மின்தடை அல்லது நாடு தழுவிய மின்தடையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனவே மேற்படி காலப்பகுதிக்குள் தேசிய மின்சார கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேசிய மின்கட்டமைப்பிலிருந்து சூரிய மின்கல சக்தி இணைப்புகளை துண்டிக்குமாறு மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. அம்பலங்கொடையிலிருந்து ஆல்பிட்டிய பகுதியில் முச்சக்கர வண்டி எதிர் திசையிலிருந்து வந்த வேன் ஒன்றின் மீது மோதி விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 6 வயது சிறுமி உயிரிழந்ததுடன் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அம்பலங்கொடையிலிருந்து ஆல்பிட்டிய நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையிலிருந்து வந்த வேன் ஒன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி, பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஆண் பயணி, 2 பெண்கள் மற்றும் 3 சிறுமிகள் ஆல்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மீதமுள்ளவர்கள் ஆல்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் உயிரிழந்த சிறுமி 6 வயதுடையவர் என்றும் அவர் குருந்துவத்த பிட்டிகள பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் ஆல்பிட்டிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆல்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மஹியங்கனை கெவல்விச பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த நபர் தொடர்ந்தும் மஹியங்கனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மஹியங்கனை தம்பராவ பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய நபர் ஒருவரை சம்பவத்தில் காயமடைந்துள்ளார். இரு தரப்பினருக்கு இடையிலான வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 55 வயதுடைய நபர் ஒருவர் சம்பவத்துக்கு பயன்பட்டதென கருதப்படும் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி சிறிதத் தம்மிக்க சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இன்று பலபிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்தின் பாங்காக் நகரை நோக்கி செல்ல முற்பட்ட போது இவர் கைது செய்யப்பட்டார். அம்பலங்கொட குளிவத்த பிரதேசத்தில் வசிக்கும் 31 வயதுடைய சந்தேக நபர் தெற்கில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் கரந்தினிய சுத்தா என்பவரின் பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்தவர் என காவல்துறையினரின் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. காலி தலகஹ பிரதேசத்தில் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் திகதி இந்த துப்பாக்கி சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீ தலதா மாளிகையில் கண்காட்சி நடைபெறுவதால் கண்டி பகுதியை சுற்றியுள்ள 32 பாடசாலைகள் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மூடப்படும் என மத்திய மாகாண கல்வி செயலாளர் அறிவித்துள்ளார். தலதா மாளிகையில் கண்காட்சி நடைபெறுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படுவதால் இவ்வாறு மூடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்ற புலனாய்வுத்துறையின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானுடன் பேசுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து தனது கருத்தை வெளிப்படுத்திய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஒரு சந்தேக நபருடன் தொலைபேசியில் பேசுவது சட்டவிரோதமானது என்பதால் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றார். விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளை தொலைபேசியில் அழைத்து ரணில் விக்ரமசிங்கவை பிள்ளையானுடன் பேச அனுமதிக்குமாறு கோரினார். எவ்வாறாயினும் பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சந்திரகாந்தனின் சட்டத்தரணி என்பதால் அவருடன் பேச அனுமதிக்குமாறு குற்ற புலனாய்வு துறையினரிடம் கம்மன் பிள கோரியிருந்தார். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சர்வதேச ரீதியில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கையர்கள் மெல்பர்னில் ஒன்று கூடி புத்தாண்டு நிகழ்வை கொண்டாடினார்கள். அமெரிக்காவில் லாஸ் வெகாஸ் நகரில் வாழும் இலங்கையர்கள் ஒன்று கூடி புத்தாண்டை கொண்டாடினார்கள். இத்தாலியில் உள்ள இலங்கையர்கள் ஒன்று கூடி இவ்வருட புத்தாண்டு நிகழ்வை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து.
குருநாகலை தம்புள்ள A6 வீதியில் கேப் ஒன்றும் எதிர் திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த இருவர் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி ஆகியோர் காயமடைந்து குருநாகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவரும் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் கல்கிரி ஆகம பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் 37 மற்றும் 43 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்கு காரணமான கேப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் குடிபோதையில் வாகனம் செலுத்தியமையும் தெரியவந்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பிரபல அமெரிக்க பாப் பாடகி கேட்டி பெரி உள்ளிட்ட 6 பெண்களை கொண்ட குழு ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் மூலம் முதல் பெண்கள் விண்வெளி சுற்றுலா பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பூமிக்கு திரும்பியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு டெக்சாஸில் இருந்து காலை 9:30 மணிக்கு ஏவப்பட்ட இந்த 11 நிமிட பயணம் விண்வெளி சுற்றுலாவில் புதிய மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கார்மென் கோட்டை கடந்து பயணிகளுக்கு 4 நிமிட இடையின்மை அனுபவத்தை வழங்கியது. கேட்டி பெரி விண்ணில் பூமியை கண்டபோது வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் பாடலை பாடி உணர்ச்சிகரமான தருணத்தை உருவாக்கினார். பயணத்தின் முடிவில் தரையிறங்கியவுடன் மண்ணை முத்தமிட்டு நன்றி தெரிவித்த அவர் இந்த பயணம் தனது 4 வயது மகள் டெய்சிக்காகவும் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு உத்வேகமாகவும் அமைந்ததாக கூறினார். இந்த விண்வெளி பயணம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாடகி கேட்டி பெரி, முதலாக விண்வெளிக்கு செல்லும் அனைத்து மகளிர் குழுவில் நானும் இருப்பேன் என நீங்கள் கூறினால் அதனை நான் நம்பியிருப்பேன். ஒரு குழந்தையாக எதுவுமே எனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது கிடையாது என்று கூறியுள்ளார். கடந்த 1963 ஆண்டில் சோவியத் விண்வெளி வீராங்கனையான வேலண்டினா டெரெஷ்கோவாவின் தனி பயணத்திற்கு பின் முதல் முறையாக பெண்களை கொண்ட இந்த விண்வெளி பயணம் பெண்களின் திறனை உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது. இது வெறுமனே ஒரு விண்வெளி பயணம் மட்டுமல்ல, இது மக்களின் மனநிலையை மாற்றுவது, எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பது போன்ற நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என்று ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 28 ஆண்டு இடம்பெறவுள்ள ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் தென் கலிபோர்னியாவின் பமோனோ நடைபெறும் என்ற அறிவிப்பை சர்வதேச கிரிக்கெட் பேரவை வரவேற்றுள்ளது. 128 வருடங்களுக்கு பின்னர் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டிகள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளன. 2028 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மணல் புயல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் சுவாச பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் ஜப் மாகாணத்தில் 250க்கும் அதிகமானோர் சுவாச பிரச்சினை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றங்களினால் அதிக அவதானத்திற்கு உட்படும் 5 நாடுகளில் ஒன்றாக ஈரானை ஐக்கிய நாடுகள் சபை பட்டியலிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இந்நிலையில் இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற பஞ்சாப் அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய பஞ்சாப் அணி 15வது ஓவர் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 111 ஓட்டங்களை பெற்று கொல்கத்தா அணிக்கு 112 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய கொல்கத்தா அணி 15வது ஓவர் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 95 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. இதேவேளை இன்று நடைபெறும் 32வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது.
மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் மாகாணத்திலும் காலி மாத்தர மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.